ஹலோ, கொஞ்சம் பேசாம இருந்தீங்கன்னா நான் பேசுறேன், இல்லைன்னா போயிடுறேன், புறப்படுறேன். உண்மையை சொல்றேன், நான் போய் சொல்ற ஆள் கிடையாது. ரஜினி கூட பார்க்கட்டும். என்னாச்சு, அவங்களுக்கு கூட்டம் இல்லை, இங்க பிச்சுட்டு நிற்குது. எனக்கு பயங்கர கூட்டம், எக்கச்சக்க கூட்டம். ரஜினிகாந்த் வந்திருக்காரு, பெர்ஃபார்ம் பண்றாரு, நடிச்சு காட்டுறாரு, இதெல்லாம் இருக்குது. கூட்டம் இல்லை, எனக்கு கூட்டம் பிச்சுட்டு நிற்குது. ரஜினி என்ன கூப்பிட்டார், பொறுப்பு. ஓகே ஓகே ஓகே, எல்லாத்துக்கும் மொத்தம் சேர்த்து லாஸ்டா தட்டிங்க. ஃபர்ஸ்ட் எங்களுடைய பாட்டு என்ன பாட்டு, சினிமாவில் இளையராஜான்னு ரெக்கார்ட் பண்ணப்பட்ட பாட்டு, அன்னக்கே ஒன்னு தேடுதே, 6 மாசம் 1 வருஷம் அவரும் பூமி வாடுதே. இது எங்க அம்மா எங்களுக்கு பாடின தாலாட்டு. புள்ளி போட்ட ரவிக்காரி, புளியம்பு சேலக்காரி, நெல்லறுக்க போகையில் யார் கண்ணி ஊதன் காவலாடி, அன்னக்கிளி ஒன்ன தேடுறேன். முதல்ல இளையராஜாங்கிற பேருக்கு ரெக்கார்ட் பண்ணப்பட்ட பாட்டு இந்த பாட்டு தான். அப்ப எங்க அம்மா பாட்டை வச்சுதான் நாங்க வந்திருக்கோம். எங்க அம்மா இல்லைன்னா எங்களுக்கு எதுவே கிடையாது. எங்க அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க எல்லா பாடல்களும். சரி, நிறைய பாடல்கள். யானை வாரத பாருங்கம்மா, யானை அசைஞ்சு வாரத பாருங்கம்மா, யானைக்கு கீழார செப்பர சாமியும் சாவி வருகுது பாருங்கம்மா, தன்னன்னாதினம் தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே, தன்னன்னாதினம் தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே. அதுல என்ன பண்ணாரு பாரதி ராஜா, அம்மா ஒரு கும்மி பாட்டு பாடுவாங்களேடா, அது போடலாம்னு 1000 தாமரை முட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே. இப்ப சொல்லுங்க, இளையராஜான்ற ஒரு ஆள் வர்றதுக்கும் நாங்க வர்றதுக்கும் காரணமானது எங்க அம்மாவுடைய இசை தான். எங்க அம்மா எங்க வளர்த்து தாளாட்டின பாட்டு தான் நாங்கெல்லாம் உங்களுக்கு போட்டு இவ்வளவு பெரிய ஆட்களாக வந்துடுவோம். அதே நன்றியோடு இன்னைக்கு காலங்காத்தால எழுதாலும் என்னைக்கு எழுதலாமா அப்படின்ற மாதிரி அம்மா படத்தை பாக்குற மாதிரி தான் படுத்திருப்போம். அண்ணா ரெக்கார்டிங் போகும்போது அம்மா டாட்டாமா இந்த படத்தை பார்த்து டாட்டா சொல்லிட்டு போற வரை இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் பண்ணுவார். அது மாதிரி தான் வளர்ந்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளவு பெரிய விழாவில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல வேண்டிய கட்டம். அனைவரும் இன்புற்று வாழ்க, வளர்க, உயர்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்ல நீங்க எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்காது. நான் என்னதான் பேசுறது சொல்றேன், எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்குது. நான் எப்படி பேசுறது? எல்லாம் அவங்க இடத்துல இருந்தீங்கன்னா பேசலாம், ஏதாவது விஷயம் பேசலாம். நிகழ்ச்சி முடிஞ்சு எல்லாம் புறப்படுற அவசரத்தில் இருக்க மாதிரி இருக்கும்போது நான் எப்படி பேச முடியும்? கொஞ்சம் பொறுங்க. எல்லாரும் அமைதியா அவங்கவுங்க இருக்கையில அமருங்க ப்ளீஸ். கொஞ்சம் அமைதி காட்டணும். அவங்கவுங்க இருக்கையில அமருங்க. நன்றி. நான் பேச தொடங்குறேன். ஏன்னா வந்திருக்கக்கூடிய ஒரு எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த ஹலோ, கொஞ்சம் பேசாம இருந்தீங்கன்னா நான் பேசுறேன், இல்லைன்னா போயிடுறேன், புறப்படுறேன். எதுக்கு பேச கூப்பிட்டீங்க? பேச கேட்க தானே. எவ்வளவு அழகா போயிட்டு இருக்க நிகழ்ச்சி, ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. வாழ்க்கையின் அனுபவங்களை அவர் சொல்லும் போதே உடம்பு புல்லரிச்சு. நிஜமா ஒரு பெரிய பிலிம், ரியல் பிலிம் பார்க்குற மாதிரியே ஒரு அற்புதமான ஒரு உண்மை கதையை சொல்லி அவர் எடுத்திருக்கிறார். அதை பார்க்கும் போதே கேட்கும் போதே உடம்பெல்லாம் செலுத்தது. நமக்கும் கண்ணீர் துளிகள் வர்ற அளவுக்கு இருந்தது. அவர் முதல் படமே அவ்வளவு இன்வால்வ் ஆகி எடுத்திருக்காருன்னு நினைக்கும் போது எவ்வளவு பெரிய கலைஞர். அவரை எப்படி இன்னும் மேலே கொண்டு வரணுங்கிறது நம்ம நினைக்கணும். அவருக்கு அவ்வளவு திறமை இருக்கு. திறமை அந்த எங்கேயும் போகாது. ஒரு தரம் தொட்டாச்சு, ஸ்டார்ட் கட்டுன்னு சொல்லி ஆரம்பிச்சாச்சுன்னா எனக்கு இப்படிதான் வேணும், இப்படி நடின்னு சொல்லி எப்போ வர்றாங்களோ அப்போதான் அவங்க டைரக்டர்ஸ் தான். ஆக நிறைய திறமை இருக்கு. அவர் இதே போல பலரை ஊக்குவிக்கணும்ன்றக்காக விட்பான்ற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு அவங்க நடத்துறாங்கன்னு சொன்னா, நான் வாழ்வதை போல மற்றவர்களும் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு அறிகுறி. அதற்காக அவரை மனமாற பாராட்டுகிறேன். அந்த மாதிரி கதை வச்சிருக்கவும் சரி, வசனம் வச்சிருக்கவும் சரி, ஒரு சின்ன குழந்தைய பார்த்தாரு, என் படத்துல பாடுன்னு சொல்றது, என் படத்துல நடின்னு சொல்றது, அப்படி எல்லாரையும் அரவணிக்கக்கூடிய மனசு இருக்கிற ரசிம் அவர்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் முதலாக நிகழ்ச்சிக்கு அழைத்தார். அதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகி பத்திரிகைகள் எல்லாம் ரொம்ப எக்கச்சக்கமா அதை பற்றி பேச ஆரம்பிச்சிடாங்க. எனக்கு உண்மையை தவிர வேற வராது. வெளியில வர்றதுன்னா உண்மையை தான் சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு குணத்தில் உள்ளவன். இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு எல்லாம் நாடெல்லாம் சுமூகமா போயிட்டு இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லா திரைப்படங்களும் நல்லா இருக்கு.
வந்திருக்க வெளிப்படுத்த படங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆகையினால நல்லா போயிட்டு இருக்கு. அதனால பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. நிஜமாவே அவர் சொன்னாரு ஸ்ரீலங்கா பத்தி, இலங்கை தமிழர்களை பற்றி. எனக்கும் சொல்றான், எங்களுக்கும்னா இளையராஜா சேர்த்து. அது எனக்கு மட்டும் என்ன ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு வாழ்க்கையில் கிடைச்சதுன்னு சொன்னா, பிரபாகர் விடுதலை புலிகள் பிரபாகர் அவர்கள் இங்க சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்தபோது வைகோ அவர்களை சந்தித்து, எங்களுக்கு நிதிகள் கொஞ்சம் தேவைப்படுகிறது, அதற்கான ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு எம்ஜிஆரை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டார் வைகோட்ட. வைகோ என்ன பண்ணாருன்னா, புலமைப்பித்தன் மூலமாக அவரை அழைச்சிட்டு போனார் பரங்கிமலையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போனோன்னா பணம் கொஞ்சம் தேவைகள்லாம் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. நேரடியான சந்திப்புகளை விசாரித்து நான் கேட்டுக்கொண்டேன். அப்போ பணம் நிறைய கொடுத்தாரு தலைவர். அது எவ்வளவுன்னு தெரியாது, நமக்கு தெரியாது, எப்படி கொடுத்தாரு தெரியாது. அவர் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அள்ளி கொடுத்தார் புரட்சி தலைவர் அவர்கள். அவர் அள்ளி கொடுக்குற வள்ளல் அப்படிங்கிறது நீங்க அறிவிங்க. இலங்கை தமிழர்களுக்கு நிறைய பணத்தை முதன்முதலாக அள்ளி கொடுத்தவர் அவர் தான், எனக்கு தெரியும், அவர் கையில. அப்போது அவர் கேட்டுக்கொண்டார், இலங்கை தமிழர்கள் அந்த நாட்டை விட்டு பல பல வேறு நாடுகளில் அடைக்கலமாகி நல்ல வசதியா இருக்கிறாங்க. அங்க நம்ம போய் நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் பண்ணோம்னா அந்த கலை நிகழ்ச்சிகளுக்கு டொனேஷன் மூலமா நம்ம கலெக்ட் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் உதவிகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன உடனே நீங்க தான் யாரையாவது அனுப்பணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அமருக்கா அவன் பார்த்து வேண்டார். என் பேர் அங்க சொல்லப்பட்டது அவர் வாயினால. நான் கங்கையமரன் அனுப்பி வைக்கிறேன், அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு என்னை அழைத்து, நீ எந்த பணமும் அங்கே பேசக்கூடாது, யார்கிட்டும் பேசக்கூடாது, போய் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தி தந்துட்டு வரணும். நான் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா, சைலஜா, மலேசியா வாசகன் ஆகியோர் முதலாக லண்டனில் இருக்கக்கூடிய அவங்க ஆஃபீஸில் போய் எல்லாம் கிட்டு எல்லாம் இருந்தாங்க, அவங்களாம் சேர்ந்து போய் பார்த்தோம். அதே மாதிரி லண்டன், பாரிஸு, டென்மார்க்கு, சுவிஸு, அப்புறமேல நார்வே, ஸ்வீடன், டென்மார்க்கு, அப்புறமேல ஜெர்மனி, எல்லா இடங்களிலையும் சென்று நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாங்க. எல்லா நாடுகளும் சுத்தி பார்த்தது அவங்களால தான். சுத்தி பார்த்த போது ஃபுல் கிரௌடு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கிரௌடு. அதுல ஒரு விஷயம் சொல்றான், அது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கும்போது அதனுடைய எண்ட் பொசிஷன்ல ரஜினி சார் ஒரு அவங்க ஸ்கூல் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். அப்ப அந்த லதாமா அவங்க பள்ளிக்கூட நிதிக்காக சொல்லி வெளிநாட்டுல போட்டாங்க. ஒரே இடத்துல நிகழ்ச்சி நடக்குது, அவரது வேற ஒரு தேட்டர், என்னது ஒரு வேறு தேட்டர் நடக்குது. உண்மையை சொல்றேன், நான் போய் சொல்ற ஆள் கிடையாது, ரஜினி கூட பார்க்கட்டும். என்னாச்சு, அவங்களுக்கு கூட்டம் இல்லை, இங்க பிச்சுட்டு நிற்குது. எனக்கு பயங்கர கூட்டம், எக்கச்சக்க கூட்டம். ரஜினிகாந்த் வந்திருக்காரு, பெர்ஃபார்ம் பண்றாரு, நடிச்சு காட்டுறாரு, இதெல்லாம் இருக்குது. கூட்டம் இல்லை, எனக்கு கூட்டம் பிச்சுட்டு நிற்குது. ரஜினி என்ன கூப்பிட்டார், பொறுப்பு ஓகே 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 எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து லாஸ்டா தட்டிங்க. ரஜினி என்னை கூப்பிட்டாரு, இங்க சென்னைக்கு சாமி கொஞ்சம் வீட்டு சாமின்னு தான் கூடுவார். என்னையும் இளையராஜாவும் சாமின்னு கூடுவார். காரணம் என்னன்னா, நாங்கள்லாம் ஒன்னா உட்காந்து மெடிடேட் பண்ணக்கூடிய ஆட்கள், தியானத்துல உட்காரக்கூடிய ஆட்கள். அதனால எங்களை அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட்லயே எங்களை சாமி சாமின்னு கூப்பிடுவாரு. அந்த மாதிரி ஒரு நட்பு எங்களுக்கு. ஏன்னா அழைச்சார் வீட்டுக்கு போனோடனே, சாமி எனக்கு கூட விலங்குல நானும் உங்க கச்சேரி நடக்குது, என் கச்சேரி நடக்குது, என்னோட ப்ரோக்ராம் நடக்குது, உங்களுக்கு கூட்டம் பிச்சுக்கிட்டு வெளியெல்லாம் நின்றுட்டு கேட்டு இருக்காங்க, எனக்கு கூட்டமே வரலையே, கூட்டம் இல்லையே, என்ன ரீசன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் வந்திருப்பது இலங்கை தமிழர்களின் உதவி நிதிக்காக, நீங்க நிகழ்ச்சி போட்டது உங்க பள்ளியின் வளர்ச்சி நிதிக்காக. அப்ப எதை அந்த இலங்கை ஜனங்கள், இலங்கை மக்கள் எதை ஏத்துக்குவாங்கன்னு நீங்க திங்க் பண்ணுங்கன்னா, ஆமா சாமி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் சொன்னார். இது உண்மையில் நடந்தது. நான் கேமரா இருக்கும்போது நான் மறைச்சிட்டோன்னு சொல்ல முடியாது, அவர் அழைத்து சொன்னதுதான். ஆக இந்த இலங்கை தமிழர்கள் மேல் எங்களுக்கு எவ்வளவு பற்று இருக்குங்கிறத இதன் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எந்த பணமும் வாங்கலை, ஏன்னா தலைவர் சொன்னாருங்கிறதுக்காக எல்லாமே போயிட்டு நாங்கள் உடனே நடத்திட்டு வந்தோம். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, சின்ன சின்ன பரிசுகள் கொடுப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். மற்றபடி பணம்னு சொல்லி பேசி வியாபார ரீதியாக போய் இப்போ எல்லாம் கோடி கோடியாக வாங்குறாங்களே, அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த காலத்தில் ஆடுறதும் கிடையாது, பாடுறது கிடையாது, நின்றுட்டே தான் மாமாவும் பொண்ண கூட இவ மாமான்னு பாடுங்க. இப்ப எல்லாம் கச்சேரியில் அப்ப எல்லாம் அப்படி இல்லை, அமைதியும் நின்றுக்கிட்டு ரிதமிக் பாட்டை கூட நின்றுட்டு பாடுறது, மெலடி சாங்கெல்லாம் கேட்டால் அப்படியே அழகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் பாடிட்டு வந்தோம். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன், எங்கள் லைஃபே அப்படிதான் இருக்கும். மற்றவர்களுக்கு உதவுவது எதுக்காக நான் இந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன்னா, அவங்க அதில் ஈடுபட்டு அதற்காக படம் எடுத்தவர்கள் இலங்கை தமிழர்கள் மேல் எங்களுக்கு எவ்வளவு பற்று இன்னும் இருக்கிறது அப்படிங்கிறத காட்டிக்கிறது தான். எனக்கு இன்னும் ஒரு ஆசை என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் அகதிகளில் அவர்கள் எந்த நிலையில் இருக்காங்களோ எங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது எந்த நிலையில.
அவங்களுக்கு உதவுவதற்கு கேட்டால் நிச்சயமாக எங்களது இலவச நிகழ்ச்சிகளை எல்லா ஊர்களையும் நடத்தி அவர்களுக்கு தர தயாராக இருக்கோம். இதற்கு கவர்மெண்ட் தான் உதவி பண்ணணும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அரசாங்க நிலையில தான் இருக்குது இந்த அந்த இலங்கை தமிழர்கள் அகதிகள் முகாம் எல்லாம். அவர்களுக்கு நிதி சேர்க்க வேண்டும் என்றால் எங்களை போன்ற கலைஞர்கள்லாம் ஒன்று சேர்த்து நாங்கள் செய்து தர தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இதான் நாங்கள் செய்ய வேண்டிய கடமை. வேற என்ன கூட பிறந்த தம்பிகள் அண்ணன்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இதான் பண்ண முடியும். ஆகவே இந்த ஒரு வேண்டுகோளை இதன் மூலமாக வைப்பதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மற்றபடி சார் என்னுடைய 59வது வயசுல நடந்த விஷயத்த 50வது வருஷம் நடந்த விஷயத்த சொன்னார். அப்ப எனக்கு 12 வயசு. பாம்பேல மாத்துக்கால அப்புறமேல தாராவில எல்லா இடத்துலயும் நிகழ்ச்சி நடந்தது. ஒரு மில்லு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த செஞ்சுரி மில்ல, ஆமாமா, அங்கதான் எங்க அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சோம். நாங்க தங்கிறது கோவிந்தராஜ் அவர்கள் வீடு. கோவிந்தராஜ் கட்சியில் இருக்காரு, அவருடைய வீட்டுல தான் தங்கியிருந்தோம். அது மாதிரி பாம்பேல போய் பாடி முதல்ல என்னுடைய அரங்கேற்றம் பாடல் அரங்கேற்றம் அங்கதான் நடந்தது. பாம்பேல தான் எங்க அண்ணனோட அவர் பாட நானும் பாட. என்ன பாடுவோம் அப்படின்னு சொன்னா, இப்ப சினிமா பாட்டு தான். சினிமா பாட்ட அந்த ஏழை ஏழைகள் வாழ்க்கையை சொல்ற மாதிரி இருக்கும். என்னன்னா, பால் இருக்கும் பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது, இப்படி இருக்கும். எங்க அண்ணா என்ன பண்ணுவாருன்னா, ஏர் பிடிக்கும் உழவனுக்கு நிலம் இருக்காது, எந்திரமாய் உழைத்திடுவான் பலன் இருக்காது, கட்டிடங்கள் உயர்த்திடுவான் கலையழகோடு, ராவில் கண்ணுறங்க தனது சொந்த வீடு இருக்காது, தறி பிடித்தே உடை குவிப்பான் சாயம் விடாது, நொந்த தனதுடலை மறைக்க நல்ல துணி இருக்காது, ஏர் பிடிக்கும் உழவனுக்கு நிலம் இருக்காது, எந்திரமாய் உழைத்திடுவான் பலன் இருக்காது. உழைப்புழைப்பை அழுத்தவர்கள் நமது நம்மோ, அந்த உழைப்பை கொண்டு வருவர்கள் வெறு சிலர் அன்றோன்னு பாடுவார். நம்ம உழைச்சிட்டு இருக்கோம், வாழ்றதை எவனா வாழ்ந்துட்டு இருக்கானே, நம்ம சம்பளம் எல்லாம் சரியா கொடுக்கல அப்படிங்கிற இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை மக்களை கசைக்கிடும் பதுக்களை பிடிக்க வந்த டிடிகே அப்ப நிதியமைச்சர், ஹலோ ஹலோ கமான் கமால் சிக்கலை களைந்தெடுக்க வைக்கிறாது ஆட்சி செய்யும் சிஎஸ்ஏ சி சுப்பிரமணியம், ஹலோ ஹலோ கமான் கமால் சிஎன்சி சுப்பிரமணியம் சோறு வேடம் அரிசிக்கு அவர் தான் உணவு மந்திரி. சுப்பிரமணியம் விலைவாசி ஏறினதுக்கு இப்ப விலைவாசி என்ன நினைச்சு பாருங்க. அப்பெல்லாம் 2 ரூபா 3 ரூபா, அதுக்கப்புறம் தான் படி அரிசி திட்டம் எல்லாம் வந்தது, உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிற காலத்தில் இதெல்லாம் பழைய புரட்சிகரமான ஆட்கள் போலீஸ் தான் ஒரு நாள் அரெஸ்ட் பண்ண முடியுமா, பண்ணிக்க என்ன என் ஜனங்களுக்காக நான் பாடிட்டு இருக்கேன், உன்கிட்ட லைசன்ஸ் வாங்கணுமா, எங்களாவில் ஏதாவது கலாட்டம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி கத்துவார் எங்க அண்ணா. ஏதாவது கண்ணாடி உடைச்சானா கதை உடைச்சானா எல்லாம் உட்காந்து அமைதியாக எங்க கொள்கை பாடல கேட்டுட்டு இருக்கோம். நீ பிடிச்சி கச்சேரி நிறுத்துன்னு சொல்ற, எப்பயும் நிறுத்துவோம், நீ மைக் ஒன்று ஆஃப் பண்ணிக்கோ, நான் பாடுவேன்னா இப்ப மைக் எடுத்துட்டு பாடுவார். அந்த அளவுக்கு புரட்சிகரமான ஆளுக்கு பிறந்ததுனால எங்களுக்கு அது புரட்சிகரமான மைண்டு உள்ள இருக்கு. ஏழைகளின் வாழ்க்கை எங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறத உண்மை. எங்க அண்ணனை தொட்டு வந்த வாழ்வு தான் எங்களுக்கு கிடைச்ச வாழ்வு எல்லாமே. அவர் நாடகத்தை பார்த்து தான் நாங்கள் கதை எழுத ஆரம்பித்தோம். அவர் பாடுறதை பார்த்து தான் பாட்டு பாட ஆரம்பித்தோம். அவர் பாடல் எழுதுவதை பார்த்து தான் நான்லாம் பாடு எழுதலாம். அண்ணன் பேரில் நான் பாட்டு எழுதினேன். அண்ணன் எழுதின பாட்டு என்ன பண்ணா, வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன், நான் உருண்டு பாடுகின்றேன், வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று நான் இருந்தேன், பாழான நாளிதன்று பார்த்தவர்கள் கோரவில்லை, இப்படி எழுதிருப்பார். அப்படிப்பட்ட அண்ணன் பாவல் வரராஜன் அவர்கள் பேர்ல நீங்க ஒரு பாட்டு எழுதணும்னு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது. என்னன்னா, ஒரு காத்துல ஒரு பேப்பர் வருது, பாலசுப்ரமணியமும் ராதிகாவும் உட்காந்துருக்காங்க பீச்சில். பாலு கையில் எடுத்து, பாவல்ல வரதராஜனோட பாட்டு காத்துல பறந்தது இருக்கு பாரு, அப்படியே எங்க பாடுங்க அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்லும். அதுக்கு பாடுவார், மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ, அந்த பாட்டு தெரியுங்களா உங்களுக்கு?
முத்துமணி ரத்தினங்களும் கொட்டிய பவளமும் கொத்துமலர் அற்புதங்களும் குவிந்தாதரமும் சிற்றிடையும் சின்ன வீரலும் வில்லனும் பூர்வமும் சுற்றி வர செய்யும் விழியும் சுந்தர மொழிகளும் எண்டி விட மறந்தால் எதற்கோர் பிறவி இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி மூடி முதல் அடி வரை முழுவதும் சுகம் தரும் விருந்துகள் படுத்திடும் அரங்கமும் அவள் அல்லவா அப்படி சொல்றாங்க. நான் மூச்சு விட்டு தான் பாடினேன். மூச்சு விடாம பாடுற மாதிரி ஒரு சீன்ல நாங்க கிரியேட் பண்ணோம். அதுக்கே நன்றி. ஓகே, தேங்க்யூ. ஏன்னா இந்த நினைவுகளை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம யாரை ஃபாலோ பண்ணி போறோமோ அவங்க நமக்குள்ள வந்து புரிஞ்சுக்குவாங்க. இப்ப நான் என் பாட்டு வந்து சொன்ன வாடி ஏங்கப்ப கிழங்கு எங்க காபத்தை முக்கா துட்டை பாடாத வாய திறந்து அடி கூடு கட்டுற குயிலே புது மேடை கட்டுற மயில அடி வேப்ப மரத்து வெயில புது வேஷம் கட்டுற குயில ஒரு கண்டத்தை நிதியில நிம்மதி வந்தது வாடி ஏன் கப்ப கிழங்கு அப்படின்னு பாடினோம். இந்த விழா நடக்குது எங்க அலைகளுவதிலே படத்துடைய விழா நடக்குது. எம்ஜிஆர் அவர்கள் தலைமை தாங்க வந்துடுறாரு. எல்லாம் உட்காந்துருக்கோம். உட்காந்தோடனே நான் தான் தொகுப்பாளர், நான் தான் தொகுத்து வழங்குறோம். தலைவர் அவர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று தருமாறு கேட்டு நடத்த தருமாறுனா அவர்களுக்கு என்னுடைய பொறுப்பை கங்கை அமரன் அவர்கள் எடுத்து நடத்தி தருவார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உங்க பொறுப்பை நான் எடுக்கிறது தான் இந்த மனிதர்கள்லாம் நான் சொல்றதை கேட்பாங்களாங்க. உங்க பொறுப்பை எடுத்து நான் செய்யறதா இருந்தா இந்த மந்திரிகள்லாம் என் பேச்சை கேட்பேன் அந்த மாதிரி கலெக்டாவே போவான். அவர் கேட்டாரு அது என்ன என் மேடல்ல பேசுறாரு அந்த உலக நான் சொல்ல அந்த உலக மகா கவிஞர் எனக்கு ஷீல்டு கொடுக்கும்போது இப்போது அடுத்ததாக உலக மகா கவிஞர் கங்கை அமரன் அவர்களுக்கு தலைவர்கள் இப்போ வரிசை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அவர் தலைமை உரை ஆற்றும் போது என்ன இந்த உலகமாக கவிஞர் என்ன இதுக்கு வாடியும் கப்பக்கழகு என்ன பாட்டியா ஐயோ உலகமாக கவிஞர் எழுதுற பாட்டார். அப்புறம் அவர் பேசி முடிச்ச உடனே நான் சொன்னேன் தலைவர் நீங்க மன்னிச்சுக்கணும், நீங்க வந்து என்ன வந்து கப்பங்களுக்கு பத்தி நீங்க சொன்னீங்க அந்த பாட்டு எழுதுனதுக்கு காரணத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்க சொந்த படம் இதுதான் ஃபர்ஸ்ட் பாவலா கிரியேஷன்ஸ்ல அலைகள் ஊதிலேன்னு ஒரு படம் எடுக்கிறோம். அந்த படத்துக்கு பல புதுமுகங்கள் தேடினா யாரும் கிடைக்கல. அப்ப கேரளத்தில் இருக்கக்கூடிய அம்பிகாவோட தங்கச்சி ராதாவை புதுசா கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கிறோம். கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் கப்பங்களுக்கு. அப்ப அந்த பொண்ணை நாங்க எப்படி வளர்க்கணும் வாட்டி ஏன் கப்ப கிழங்கு எங்க காபத்தை முக்கா துட்டை பாடாத வாய திறந்து பாடணும். அப்படித்தான் வரவேற்றான் தலைவர். ரொம்ப ஜாலியா இருக்கும் அந்த பயணங்கள்லாம். பெரிய புண்ணியமான விஷயங்கள் எங்களுக்கு நடந்தது எல்லாமே தெய்வ செயலாக உச்சத்தில் நடந்த விஷயங்கள் தான். சிவாஜி அப்பா கூட பேசுறதும் சரி, கலைஞரோட இருக்கும் சரி, எம்ஜிஆர் அவர்களோட கொஞ்சம் சரி, அவர் கார் முன்னு சீட்ல உட்காந்துட்டு பாடிக்கிட்டே போனதும் சரி, இதெல்லாம் கொடுத்து வச்சு ஆத்மாக்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு கிடைச்ச பெரிய பரிசு. அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே போல இன்றைக்கு இந்த விட்பான்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல தலைமையில முதல்ல எனக்கு வந்து பரிசீலிச்சிருக்கீங்க. இது மிக பிரம்மாண்டமாக வளரும் என்பதற்கு உண்மையிலே என்னுடைய ராசியை பற்றி சொல்றேன் உங்களுக்கு. நான் இப்படி வாங்கிய இடங்கள் எல்லாமே மிக மிக உயர்ந்திருக்கிறது முதல்ல வாங்குறது. அதுவும் இல்லாம உங்க மனசுல நான் எவ்வளவு தூரம் இருக்கிறேன்றது நான் உங்களை நான் தடுக்கல. எனக்கு இந்த மாதிரி பரிசுகள்லாம் போய் வாங்குறது கொஞ்சம் கூச்சமா இருக்கும். நம்ம என்ன பண்ணா நம்மளுக்கு போய் இவ்வளவு பரிசு கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி மனசுல ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனால் அவங்க கேட்ட ஆசைக்காக சரி வரலாம் அவ்வளவு அந்த நாங்க வேற யாருக்கும் கொடுக்கலங்க, ஃபர்ஸ்ட் அவார்டு உங்களுக்கு தான் கொடுக்குறோம், நீங்க ப்ளீஸ் வந்து வாங்கிக்கணும். தேதியை கூட மாத்துறாங்க. அது கூட மாத்திட்டு இங்க இன்னைக்கு ஓடி வர வேண்டிய ஒரு சூழ்நிலையாச்சு. அந்த அன்பு உள்ளங்களில் இத்தனை அன்பு உள்ளங்களிலும் நான் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருந்த அவருக்கு வந்து நான் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. மிக்க மிக்க நன்றி. உங்க குடும்பத்தாருக்கு நன்றி, உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு நன்றி, உங்கள் குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அந்த குழந்தைங்க கல்யாணம் ஆகிய பேரம்பேட்டி எடுக்க வரைக்கும் என்னுடைய வச்சுங்க. வேற என்ன சொல்றது, அவ்வளவுதான். இது ரொம்ப அற்புதமான. இவரை பத்தி சொல்லணும். இவர் வந்து நாங்க இளையராஜா தான், இவர் வந்து பேரரசு. நாங்க வந்து வெறும் இளையராஜா தாங்க, இவர் வந்து பேரரசுக்கு. பேரரசுக்குள்ளதே இளையராஜாக்கள்லாம் இருக்கணும். இன்னைக்கு என்ன சாதாரணமான நாட்கள பேருக்கு தான் அரசு. அதே மாதிரி அவரை சொல்ல முடியாது, அவர் இளையராஜா தான். இல்ல பேருக்கு தந்த வெற்றி உங்களுக்கு வரும். பேரரசா திகழ்வீர்கள் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான். கங்கை அமரன் என்ன நான் சும்மா நானா வச்சுட்டேன், எனக்கு நானா அப்பனா இருந்த வச்சுக்கிட்ட பேர் தான் கங்கை அமரன். கங்கைன்னு ஒரு பிரபலமான பத்திரிகை வந்தது அப்போது, ஆன்மீக பத்திரிகை. பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் நடத்திய புத்தகம். அந்த புத்தகத்துக்கு வந்து விக்ரமன் அவர்கள் தான் எழுத்தாளர். விக்ரம் ஐயா தான் ஆசிரியராக இருந்தாரு. அந்த புத்தகத்தை விரும்பி போட்டேன். கோயில்களை பற்றியும் புண்ணிய ஸ்தலங்களை பற்றியும் அதுல வரும். அதை பார்த்ததுனால அந்த கங்கைன்ற பேர் எனக்கு ஈர்ப்பா இருந்தது. அதை வச்சுட்டு அமர் சிங்ன்றதே என்னோட ஒரிஜினல் பேர். எங்க அப்பா வந்து எனக்கு வச்ச பேர் அமர் சிங். காரணம் என்னன்னா எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு
எங்க அப்பா வந்து வெள்ளைக்காரனுடைய எஸ்டேட்ல வந்து மேனேஜரா இருந்தவர். அப்பதான் எங்க அம்மா பார்த்து இப்ப எங்க அம்மா பாடுறதெல்லாம் கேட்டு சோழ மஞ்சள் அரைக்கும் போது முதலேறி பார்த்த மச்சான் என்ன வேலை செய்யறதுக்கு அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்கு பாடுவாங்க. என்ன பொடி போட்டிகளோ என்ன பார்த்து இழுத்தரைக்க கூடலியே மாமா மாமான்னு பாடுவாங்க. இதெல்லாம் சினிமாவில் போட்டு நாங்கள் வாங்கிட்டோம், துட்டாக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் எங்களுடைய பாட்டு என்ன பாட்டு, சினிமாவில் இளையராஜான்னு ரெக்கார்ட் பண்ணப்பட்ட பாட்டு, அன்னக்கே ஒன்னு தேடுதே 6 மாசம் 1 வருஷம் அவரும் பூமி வாடுதே. இது எங்க அம்மா எங்களுக்கு பாடின தாலாட்டு. புள்ளி வாட்ட ரவிக்காரி புளியம்பு சேலக்காரி நெல்லறுக்க போகையில் யார் கண்ணி ஊதன் காவலாடி அந்த கீழி ஒன்ன தேடுறேன். முதல்ல இளையராஜாங்கிற பேருக்கு ரெக்கார்ட் பண்ணப்பட்ட பாட்டு இந்த பாட்டு தான். அப்ப எங்க அம்மா பாட்டை வச்சுதான் நாங்க வந்திருக்கோம். எங்க அம்மா இல்லைன்னா எங்களுக்கு எதுவே கிடையாது. எங்க அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க எல்லா பாடல்களும். சரி, நிறைய பாடல்கள். யானை வாரத பாருங்கம்மா, யானை அசைஞ்சு வாரத பாருங்கம்மா, யானைக்கு கீழார சப்பர சாமியும் சாவி வருகுது பாருங்கம்மா. தன்னன்னாதினம் தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே. அதுல என்ன பண்ணாரு பாரதி ராஜா, அம்மா ஒரு கும்மி பாட்டு பாடுவாங்களேடா அது போடலான்னு 1000 தாமரை முட்டுக்களே வந்து ஆனந்த கும்பிகள் கொட்டுங்களே. இப்ப சொல்லுங்க, இளையராஜான்ற ஒரு ஆள் வர்றதுக்கும் நாங்க வர்றதுக்கும் காரணமானது எங்க அம்மாவுடைய இசை தான். எங்க அம்மா எங்க வளர்த்து தாளாட்டின பாட்டு தான் நாங்க எல்லாம் உங்களுக்கு போட்டு இவ்வளவு பெரிய ஆட்களாக வந்துடுவோம். அதே நன்றியோடு இன்னைக்கு காலங்காத்தால எழுதாலும் என்னைக்கு எழுதலாமா அப்படின்ற மாதிரி அம்மா படத்தை பாக்குற மாதிரி தான் படுத்திருப்போம். அண்ணா ரெக்கார்டிங் போகும்போது அம்மா டாட்டாமா இந்த படத்தை பார்த்து டாட்டா சொல்லிட்டு போற வரை இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் பண்ணுவார். அது மாதிரி தான் வளர்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தங்களுடைய குழந்தை மேலே எவ்வளவு ஆசை இருக்குமோ அதே மாதிரி தான் எங்களுக்கு வச்சிருந்தாங்க. இப்ப இந்த அம்மாவுக்கு அந்த குழந்தை பாடும்போது அவங்க முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை பார்த்தோம், அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கு இருந்த மகிழ்ச்சியை பார்த்தோம். பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அவ்வளவு பெருசு. ஆகவே அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணுங்கிறத நீங்க ட்ரை பண்ணி இசையில மட்டும் விட்டீங்கன்னா போச்சு. நான் எங்களை மாதிரி 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்ல முடிச்சிடணும். அதனால படிப்பு இந்த காலத்தில் எதிர்காலத்துக்கு தேவைப்படுது. அதனால நல்லா படிக்க வைங்க. மியூசிக்கும் கூட வரட்டும், மியூசிக் சைடில் இருக்கட்டும். ஆனால் படிப்புல அவங்க பிற்காலத்துக்கு என்ன பண்ணுவாங்கங்கிறது யோசிக்கணும். ஏன்னா வந்து இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ஜானகி இல்ல, பி சுசிலா இல்ல, ஜபனராணி இல்ல, எல்லா ஈஸ்வரி இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு அவங்க அவங்களுக்கு. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா சித்ராவுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. எல்லா பழைய பாடல்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் மார்க்கெட்டுங்கிறது அப்படித்தான் போயிட்டு இருக்கும். அதனால நிலையான மார்க்கெட்டில் இருப்பதற்கு படிப்பு தேவை. தங்கள் பொழுதுபோக்கில் தங்களது கவனத்தை வைப்பதற்கு கலையில நம்ம பெரிய ஆளா வரணுங்கிறதுக்கு இந்த பாடல்கள், எழுத்து, இசை இதெல்லாம் உபயோகமாகும். ஆகையால் உங்களுக்கு விருப்பமான கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். டைரக்ஷனா இருக்கட்டும், கதையா இருக்கட்டும். உங்களுக்கு வர்ற சின்ன நாட்டை கூட நீங்க சொல்லி அதை ஒரு பெரிய கலையாக்குவதற்கு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. பேரரசு இந்த மாதிரி ஆட்கள் அவங்கள மாதிரி ஆட்கள்கிட்ட கேட்டீங்கன்னா உங்க சின்ன கதையை வந்து பெருசாக்கி திரைப்படமாக்குவதற்கெல்லாம் உதவி பண்ணுவதற்கு இந்த விட்டால நானும் ஒரு ஆளா இருக்கிறதுனால நாங்கெல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டு தான் உட்கார்ந்துருக்கோம். நாங்கெல்லாம் இருக்கிறது காரணம் தான். யாராவது நல்ல கதையை அவர் செலக்ட் பண்ணி இந்த கதையை கேளுங்க, கதையை முடிவு பண்ணி சொன்னதுதான் இது வந்து எடுக்க முடியும் அவங்க சொல்லிட்டு எங்கள்கிட்ட சொல்லுங்க. எங்க குழு நாங்க ஒரு 5 பேர் குழு வச்சுக்கிறோம். வந்து அந்த கதையை கேட்டு இது இப்படி இருக்கக்கூடாது தம்பி, இப்படி இருக்கணும் அப்படின்னாங்க. சமீபத்தில் எங்கிட்ட வந்து ஒருத்தர் கதை சொன்னாரு. அவர் சொன்னாரு, இந்த ஒரு கிராமத்தை வச்சு சொல்லிட்டு இருந்தார். அதை எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டே இருக்கிறான். அதே மாதிரி ஒரு சைக்கிள் கடை வச்சிருப்பான். இந்த கேரக்டர் வச்சுதான் அந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா நான் சொன்னேன், குடிக்கிறவன எப்படி பண்ணான்னா அதான் வந்து அவன் குடிச்சிட்டே இருப்பாங்க அவ்வளவுதான் சொன்னேன். அப்படி பண்ணாதீங்க, அவன் வந்து குடிக்கலன்னா நல்லா பேசுவான், உலகி பேசுவான். குடிக்கலாம் ஒண்ணுமே உள்ள அப்படின்னா தண்ணி கொடுத்தனா எங்கடா போன அப்படி தெளிவா வந்துருவான்ற மாதிரி வைங்க. குடிச்சாதான் உனக்கு ஒழுங்கான பேச்சு வரும். குடிக்கலன்னா அப்படின்னு டல்லாயிடுவான்ற மாதிரி கேரக்டரை மாத்துங்கன்னு சொன்னா அதே மாதிரி மாத்திக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஐடியாக்கள் சொல்லி உங்களை மேலே ஏற்றி தருவதற்கு எங்களுடைய ஐடியாவெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். விட்வால நாங்க இருக்கிற காரணத்தினால் எங்களுடைய உதவிகளும் உங்களுக்கு அதிகமா தேவைப்படும். அவர் சொன்னாரு அவங்களுடைய சிக்னேச்சர் டியூனை வந்து மாத்தி அதை வந்து பாடலை மாற்றி எடுத்து தரணும்னு. அதெல்லாம் ஓகே சொல்லியாச்சு, அப்பவே ஓகே சொல்லியாச்சு. ஆகவே அதை என்ன எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ, அதை எப்படி வெளியிட முடியுமோ அதற்கு நீங்க முதல்ல ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்.
சார் முக்கியமான விஷயம் உண்டு. குடும்ப பேசுறது தான் சார் யூடியூப் சேனலை பத்தி சொன்னாரு. என்னுடைய சொந்த நிறுவனம், திரைப்பட தயாரிப்பு நிறுவனம், 6 படங்கள் பண்ணியிருக்கிறேன். பிரில்லியன்ட் கிரியேஷன். அதுல 1,80,00,000 1.8 மில்லியன் வியூவர்ஸ் இருக்கிறாங்க சார். அதான் நான் அப்படியே விட்வாவுக்கு கொடுக்குறோம். அந்த யூடியூப் சேனல்ல இன்றைக்கு நாங்க அதை ஓபன் பண்றதுக்கு இருந்தேன், அதுக்குரிய அந்த அரேஞ்ச்மெண்ட் முடியல. அந்த யூடியூப் சேனல்ல நான் நாளையில இருந்து அது ரன்னிங் ஆகும் சார். வெரி குட் வெரி குட். அது அப்படியே என்னுடைய பிரில்லியன் கிரியேஷன்ங்கிறத விட்வாவுக்கு கொடுத்து நேமை சேஞ்ச் பண்ணி அதை ரன் பண்றதுக்கு யாரு நம்மட சாஜித், இந்த ஒரு டெக்னீஷியன், பெரிய டெக்னீஷியன் சார் இவரு அந்த இதுக்கு அந்த வீடியோ எல்லாம் பண்ற என்ன சேனல் இல்ல பெண் மியூசிக்கு அவர் தான் அந்த அதிகமான வீடியோ பண்றது. வெரி குட். வாங்க வாங்க வாங்க, நல்ல கைது கொடுங்க. வாங்க வாங்க வாங்க. இவரை சீஃபா போட்டு நாங்க அந்த ஏன்னா எல்லாரோட திறமையும் அதன் மூலமா வெளிப்படும் அந்த யூடியூப் மூலமா சார். அடுத்தது சார், இந்த எங்களுடைய எல்லாருடைய அன்பையும் கரைச்சி சிக்னேச்சரா பண்ணி உங்களுக்கு ஒரு தரம். இந்த இதுல எல்லாரையும் கூப்பிட முடியாது, மன்னிச்சுக்கோங்க. இந்த விட்வாட புக் வாரத்துக்கும் இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு 3 அழகான பெண் பிள்ளைகள், கேர்ள்ஸ். அவங்களும் இவர் ஒரு ஆர்ட் டைரக்டர், ஒரு டிசைனர், இவர் ஒரு டான்சர். இவர் தான் இந்த புக்கை பண்ணினவர் டிசைன். வெரி குட் வெரி குட். சோ இவரு. அடுத்தது யஷ்வந்த் எங்களோட ஆபீஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களா நைட்ல 12-1 மணிக்கு தான் போவாரு. வெரி குட் வெரி குட். சோ இவங்க எல்லாரும் சேர்ந்து, நீங்க வாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த அந்த பரிசை அதோட வீட்டுல இருக்கணும் சார், இடத்துல கண்டிப்பா அதை உங்களுக்கு தரப்போறாங்க. அது எங்க வைக்க போறேன்னா வெங்கட் பிரபு ரெக்கார்டிங் கேட்டிருக்காரு. ரெக்கார்டிங் எல்லாம் அங்கதான் நிறைய பேர் வருவாங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறது, நாங்க என்னுடைய ஆபீஸ் அங்கதான் இருக்கு. அதனால அங்க போய் அது சேரும், வர்றவங்க எல்லாம் பாப்பாங்க. எல்லாரும் படம் எடுத்துக்கோம். வேற லெவல் சார். எவ்வளவு பெரிய விஷயம். விட்வாக்கு நாங்க சார் விட்வா மூலமா கொடுக்கறத எத்தனையோ லெஜெண்டர் பார்க்க போறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். சோ சார் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பை தவிர வேற எதுவுமே இல்லை இங்க வாரத்துக்கு. அது நான் அடிக்கடி சாரோட பேசும்போது தெரியும். இன்றைக்கு மார்னிங் சார் எடுத்தார் ஒரு 7:30 7:45 வரைக்கும் எடுத்து அந்த லொகேஷன் அனுப்பிடுங்க சொன்னாரு. சிலர் பந்தா காட்டுவாங்க. ஐயோ பந்தான்னு சொன்னா சார், அந்த பந்தாவாலதான் சினிமா பெரிய ஸ்டார்களை கூப்பிட பயம் சார், தப்பா வச்சுக்க கூடாது. அதனால நிறைய பேரை கூப்பிடல. ஆனா சார் எப்படி ஒரு மனிதராக, எப்படி ஒரு ஒருத்தங்க நம்ம குடும்பத்தில் நம்மளுக்கு நான் வர்றதுக்கு லேட் ஆகும், இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரும் போட்டோ எடுக்கக்கூடாது, அதெல்லாம் அந்த கண்டிஷன்லாம் சொன்னீங்கன்னா நான் பாடுறேன். கேட்டா வர்றது கஷ்டம். யாரு பேரரசு வர்றாரு, பேரரசு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், ஓகே அது ஓகே. மற்றபடி யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் பார்த்து அப்படிலாம் ஆள் கிடையாது, அவரும் கிடையாது நானும் கிடையாது. மக்களோட மக்களா இருந்தா தான் பிழைக்க முடியும். அப்படிதான் இருக்கோம் நாங்கள்லாம். சோ இந்த சாருடைய இந்த அன்பு விட்வா எவ்வளவு தூரம் வளர்ந்து எப்படி ஆபோன்றது இறைவன் தான் அறிவான். ஆனா என்றைக்குமே எங்களுடைய ஒரு குருவாக, ஒரு தந்தையாக, விட்வாவினுடைய ஒரு தந்தையாக எங்களுடைய கங்காபரசரும் பேரரசரும் இருப்பார். பேரரசரும் எந்த ஒரு பந்தாவும் காட்டுற ஒரு டைப்பா எனக்கு தெரியல. அவ்வளவு ஒரு ஃப்ரெண்ட்லியா என்னோட நடந்து கொள்வாரு, பேசுவாரு. அவர் எப்பவுமே அப்படித்தான். சோ இந்த இருவரும் தூண்களாக இருப்பார்கள். சார் போகணும், நாங்க இந்த பரிசை வாங்கணுமா? யாரு வாங்கிட்டோம், எடுத்துட்டோம்ல, போட்டோ எடுத்துட்டோம்ல. இல்ல சார், அது உங்களை பார்த்தது உங்களோட இன்னும் தரல. அதை தரலையா? கொடுத்துருங்க. சாந்தி இந்த வித் அமைப்பினுடைய ஸ்டாஃப், இவங்க எக்ஸிகூட்டிவ் ஸ்டாஃப் கொடுத்துருங்க. வாங்க, நீங்களும் வாங்க. யஸ்வந்த் வாங்க, நீங்க வாங்க.
நம்ம சாருக்கு அவருக்கு அப்படியே